வணக்கம். ஆன்மீகத்துக்கு மொழி தேவையா? மொழி இல்லாம ஆன்மீகத்தை அணுக முடியாதா? நான் பொதுவாக ஆன்மீகம் என்றால் என்ன சொல்றேன்னா, அது நிம்மதியான, நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறை. அவ்வளவுதான். அதற்கும் லௌகீகத்துக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவையோ, அது எல்லாத்தையுமே ஆன்மீகம்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதற்கு மொழி தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா மொழி அவசியமா? நீங்களே கொஞ்சம் யோசிங்க இதெல்லாம். நீங்கள் மொழியை எப்படி பயன்படுத்துகிறீங்க? மொழியினால் உங்களுக்கு என்ன பயன் இருக்கு? நல்ல மொழியை பயன்படுத்துவதனால் ஏதாவது பயன் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இன்னொருவர் சொல்லி அப்படியே நம்ம அதை ஏற்றுக்கலாம். அது ரொம்ப எளிது. நாமளாக கொஞ்சம் சிந்திக்கும்போது நம்மளுக்குன்னு சில எண்ணங்கள் வரும். இன்னொருவர் அவருடைய பார்வையை முன்வைக்கும்போது அது சிலதெல்லாம் ஒத்துப்போகும், சிலதெல்லாம் முரண்படும், சில வேறு வித்தியாசமாக யோசிக்கிறாரே, இல்லை இவர் சொல்கிறத விட நம்ம சொல்கிறது தெளிவாக இருக்கே, இப்படிலாம் ஒரு புரிதல் கிடைக்கும். அப்போது நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு விலகல் இருக்கும். உங்களுடைய புரிதல் ஒன்று இருக்கும், என்னுடைய புரிதல் ஒன்று இருக்கும். இரண்டும் சில இடங்களில் இணையும், சில இடங்களில் வேறுபடும். அதன் மூலமாக நம்ம 2 பேருமே நம்மை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும், உங்களை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் என்ன முன்வைக்கிறேன், இப்போ யார் பின்னாலும் இதை பற்றி கேட்கலாம் இல்லையா? அப்போது ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான பார்வைகள் அவங்களுக்கு வெளிப்படும். இப்போ இதெல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஓவியம் போல் இருக்கும். பல்வேறு வட்டங்கள் ஒன்றாக இணையும் போது ஒவ்வொரு இடத்துல தொட்டுக்கிட்டு இருக்கும். அவற்றுக்கிடையே ஒரு ஒருங்கிணைவு இருந்ததுன்னா ஒரு அழகான பேட்டர்னாக ஒரு வடிவமாக உருவாகும். அப்படி இல்லைன்னாலும் அது ஒரு வித அப்ட்ராக்டாக ஒரு அழகாக இருக்கும். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா மொழி இருப்பதனால தான் இது சாத்தியமாகுது. மொழி இருப்பதனால தான் நாம் தொடர்பு கொள்ள முடியுது. சமூகம், ஒரு பண்பாடு, இதெல்லாம் செயல்படுவதற்கு மொழி தான் அடிப்படை. இப்போது மொழி என்பது ஆன்மீகத்துக்கு அவசியமா? இப்போ ஆன்மீகம் என்பது தனி மனிதனுக்கானது. அந்த கோணத்தில் பார்த்தா மொழி தேவையில்லை தான். அதனால தான் நான் மௌனத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா நாம் யார் என்று நாம் உணரணும். அதுதான் அடிப்படையில் ஆன்மீகம். ஏன்னா நம்ம உணர்ந்துருந்தோம் அப்படின்னா நாம் நிகழ்காலத்தில் இருப்போம், கனவுகளை மிதந்துட்டு இருக்க மாட்டோம், தேவையற்ற கற்பனைகள் கனவுகளில் ஈடுபட மாட்டோம். நாம் யாருங்கிற தெளிவு நமக்கு இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இப்போது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா இன்றைய அளவுக்கு மொழி முக்கியத்துவம் பெறலை. ஏன்னா அப்போ கல்வி அறிவு குறைவு, பெரும்பாலும் பேச்சு தான் பயன்பட்டுக்கிட்டு இருந்தது. நம்ம பேசுகிறது தேவையானது மட்டும்தான் பேசுவோம். யோசிச்சு பாருங்கள், இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருப்போமா? கடந்த காலத்தில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் பேசணும் அப்படின்னா அவருக்கு ஒரு தகுதியும் திறனும் இருக்கணும். அவர் தன்னை ஒரு ஆசிரியராகவோ, ஒரு குருவாகவோ, ஒரு பெரிய மனிதராகவோ, ஒரு ஆளுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வார். அப்போது இதை பேசலாம், ஆனால் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தேவையாக இருக்கிறவங்க மட்டும் அவரை போய் தேடி சென்று அதை கேட்டுக்குவாங்க. அதனால் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கடந்த காலத்தில் கிடையாது. இப்போது இன்றைக்கு அப்படி கிடையாது. நம்மளால் பேச முடியும், பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது. நம்மளுக்கு அதற்கான தகுதியும் திறனும் இருக்குன்னா நம்மளை நாம் வெளிப்படுத்தி கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா அதுதான் வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமே. அதாவது நம்மை நாம் அறிந்து கொள்வது, உணர்வது ஒன்று, நம்மை நாம் வெளிப்படுத்தி கொள்வது 2ஆம் கட்டம். நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளலைன்னா நாம் யாருங்கிற புரிதல் நமக்கும் இருக்காது, மற்றவங்களுக்கும் இருக்காது. இப்போ பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை சொல்லும்போது செய்யும்போது தான் நம்முடைய புரிதல் எவ்வளவு முழுமையற்றதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்முடைய கனவில் இருப்பது அதை நிஜத்தில் செயல்படுத்தும் போது தான் நம்முடைய உண்மையான திறன் என்னன்னு தெரியும். ஏன்னா யார் வேணால் எதை வேண்டுமானாலும் கனவு காணலாம், எதை வேண்டுமானாலும் கற்பனை செய்யலாம். அதை ஒரு வடிவத்தில் நிஜ உலகில் வெளிப்படுத்துவதுங்கிறது எளிது கிடையாது. அப்போ அதற்கு அந்த வடிவமெல்லாம் தரணும் அப்படின்னா கண்டிப்பாக மொழி வேண்டும்.
ஏன்னா மொழி தான் வாழ்க்கைக்கு சில வரையறைகளை தருது. ஆண், பெண், இரவு, பகல், நல்லது, கெட்டது, இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளால் உலகை புரிந்து கொள்ளவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இல்லையா? ஒருவருக்கு மொழியை குறித்த புரிதலே இல்லாமல் இருக்கலாம், வேறு எந்த அடிப்படை திறனும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு குறைந்தபட்சம் தான் வேறு மற்றவர்கள் வேறுங்கிற புரிதல் இருக்கணும். அதுதான் ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படை. நாம் வேறுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இரண்டில் நாம் உண்மையில் யார் அப்படின்னு தேடி கண்டுபிடிப்பது தான் ஆன்மீகம். இப்போது நாம் நம்மை உணர்வதுன்னெலாம் சொல்கிறோம், அதெல்லாம் எளிதாக இருக்குது. ஆனால் யாரும் அதை எளிதில் செய்ய முடியாது. ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா தன்னை உணர்ந்தபடி தான் அது வாழத் தொடங்குது. அதற்கு எதுவும் கற்றுத்தர தேவை கிடையாது. ஆனால் அது வளரத் தொடங்கும் போதும் அது எல்லாவற்றையும் மறந்துடும். ஒரு அகங்காரத்தை மையமாக வச்சு வாழத் தொடங்கும், மற்றவர்களை மையமாக வச்சு வாழத் தொடங்கும். அப்போ அது தன்னை இழந்துவிடும். தன்னை மீண்டும் கண்டடைவது தான் ஆன்மீகம். அப்போது அந்த குழந்தைக்கு சில அடிப்படைகளை நாம் சொல்லித்தர வேண்டி இருக்கும். அப்போ அதை சொல்லித்தரணுன்னா மொழி தேவை. மொழி இல்லாமல் நம்ம உயிர் வாழ்வது சிரமம். மீனுக்கு தண்ணி எப்படியோ அதை போல் மனிதனுக்கு மொழின்னு சொல்லலாம். அதே சமயம் மனிதனுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான திறமை என்னன்னா, அவன் தேர்ந்தெடுக்க முடியும் எப்போ எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு. நம்மளால் அவசியம் ஏற்பட்டதுன்னா மொழியிலிருந்து நம்மை துண்டித்து கொள்ள முடியும். நாம் தனிமையில் இருக்கும்போது நமக்கு மொழி தேவை கிடையாது. நம்ம ஏதாவது செய்கிறோம், சிந்திக்கிறோம்னா மொழியை பயன்படுத்தணும். எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, சிந்திக்க வேண்டியதில்லைன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுமா? உண்மையில் அதுதான் முடியும். அதுதான் ஆன்மீகத்தோட உச்ச நிலைன்னு சொல்லலாம். சும்மா இருப்பதே சுகம், சிவனேன்னு இருக்கிறது, இதெல்லாம் என்ன சொல்லுது? அமைதியாக இருக்கிறது தான். சிவனேன்னு இருக்குன்னா ஆக்சுவலாக அது ஜீவனேன்னு இருக்கிறது. ஜீவன் தான் நம்முடைய உயிர். அந்த உயிர் நமக்குள் இயங்குவதை கவனித்தபடி அமைதியாக இருப்பது தான் சிவனேன்னு இருப்பது. அப்போ அதையெல்லாம் கொண்டு அடையணும், அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்னா நம்மளுக்கு சில புரிதல்கள் தேவைப்படுது, வழிகாட்டுதல்கள் தேவைப்படுது. நம்ம எங்கேயாவது குழம்புவோம், சிக்கிக்கொள்வோம். அப்போது இதிலெல்லாம் நம்மளை மீட்டெடுப்பதற்கு மொழி உதவும். இன்னொரு கோணத்தில் பார்த்தா அந்த சிக்கல்களை உருவாக்குவதே மொழியாக கூட இருக்கலாம். இப்போ நாம் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒரு பொய் தோற்றம்னு தான் சொல்லணும், ஒரு மாயைன்னு தான் சொல்லுது நம்ம மரபு. அது மாயைன்னா முழுக்க முழுக்க பொய் கிடையாது, உண்மை பொய் இரண்டுமே கலந்தது. இப்போது நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, ஒரு வயசு இருக்கும், நீங்கள் ஆணா பெண்ணா, என்ன வேலை செய்கிறீங்க, இப்படி தான் சொல்லுவீங்க இல்லையா? இதெல்லாம் உண்மையா பொய்யா? யோசிச்சு பாருங்கள். அது உண்மை இருக்குது, ஆனால் அது முழு உண்மையும் கிடையாது. உதாரணத்துக்கு உங்கள் வயசு இப்போ 40ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது உண்மையா? அது இப்போ உண்மை, 5 வருஷம் கழித்து அது பொய்யாயிடும் இல்லையா? அப்போ அது ஒரு தற்காலிகமான உண்மை, அது தேவை, அது இல்லாமல் வாழ முடியாது. வயசு என்னன்னு தெரியாமல் வாழ்வது கஷ்டம், பேர் இல்லாமல் வாழ்வது கஷ்டம். ஆனால் அந்த பேர் என்பது நாம் கிடையாது இல்லையா? நம்ம பேரை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம வேற ஆளாக மாறிடுவோமா? இல்லை, நாமளாக தான் இருப்போம். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு தேவைக்காக, ஒரு வசதிக்காக உருவாக்கி கொண்டது. அப்போ அதை நம்ம எந்த அளவு எடுத்துக்கொள்ளணுங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். வெளியில் போகிறோன்னா செருப்பு போட்டு போகிறோம், வீட்டுக்கு வந்தோடனே செருப்பு கழட்டி விட்டு தான் வீட்டுக்குள்ளே வர்றோம். வெளில போயிட்டுருக்கோங்கிறதுக்காக, அது வசதியாக இருக்குங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு அதே செருப்பை போட்டு வாழ மாட்டோம் இல்லையா? அதே போல் தான் மொழியும் நமக்கு தேவையாக இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளணும், தேவையில்லாத போது அதை கைவிட வேண்டும். மனிதனுக்கு முன்னாடி சொன்னது போல் மீனுக்கு தண்ணியை போல் மனிதனுக்கு மொழினா, அப்போது அந்த மீனுக்கு தண்ணியை பற்றி என்ன உணர்வு இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மீனுக்கு தெரியுமா தண்ணினா என்ன? அது ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா அது அந்த சூழலே இருப்பதனால அது அவ்வளோ நுட்பமாக புரிந்து கொள்ளாது. நாமும் அப்படி தான் மொழியை கையாளுறோம். நாம் தமிழ் பேசும் ஒரு சூழலில் வாழ்ந்தாலும், அதன் மூலமாக தமிழை கற்றுக்கொண்டாலும்,
தமிழுடைய நுட்பங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சூழல்ல என்ன விதமான மொழி பேசப்படுதோ, புழங்கப்படுதோ அதை குறித்த அறிமுகம் தான் நம்மளுக்கு இருக்கும். இப்ப அதனால தான் பலரும் வாசிப்பில் ஈடுபடுவது. வாசிப்பில் ஈடுபடும்போது நாம சந்திக்காத மனிதர்களை, நாம எளிதில் அறிந்து கொள்ள முடியாத, பேச முடியாத, கேள்விப்படாத விஷயங்கள் குறித்து நாம அறிந்து கொள்ள முடியும். அது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு உலகை உருவாக்கும். நம்முடைய அதாவது நம்ம வெளியில பார்க்குற உலகம், நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான். இப்ப இந்த படத்தில் இருக்கிற உலகத்த நீங்க வெளியில பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கற்பனையான ஒரு படம். ஆனா இது முழு கற்பனையும் கிடையாது. இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்ச பல விஷயங்களும் இதுல இருக்கு. தெரியாத விஷயங்களும் இருக்கு. 2ம் கலந்தது தான் இது. அதைப்போல தான் நம்ம வாசிக்கும்போது நம்மளுக்கு பல புதிய விஷயங்கள் தெரிய வரும். அந்த விஷயங்கள் நமக்குள்ள தான் இருக்கும். அத நம்ம உலகில் பார்க்க முடியாது. ஏன்னா, அத வாசித்து புத்தகம் மூலமா நான் அறிஞ்சுக்கிட்டோம். உதாரணத்துக்கு சீன மருத்துவம் பத்தி ஒரு புத்தகம் வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த அறிவு வந்து எனக்குள்ள தான் இருக்கும் இல்லையா? அது வெளியில காமிக்க முடியாது. அது நம்ம நடைமுறை உலகில் அத பயன்படுத்துவதும் கஷ்டம். அப்போ நம்ம உலகம் வந்து 2ஆக பிரியுது. அக உலகு, புற உலகு அப்படின்னு. இந்த அக உலகு வந்து நம்மளுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே இருக்கும். நமக்குன்னு எண்ணங்கள் இருக்கும், ஆசைகள், விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அதை எல்லாமே நம்மால வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்ப நாம வளரத் தொடங்கும்போதே நமக்குள்ள ஒரு அக உலகு உருவாகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு நம்மால தெளிவாக தெரியாது. அப்ப அத தான் நம்ம உள்ளுக்குள்ள பார்த்து கண்டுபிடிக்கணும். அத தான் தியானம்னு சொல்றோம். அப்ப அத அறிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு மொழி வேண்டும். அப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்குள்ளயுமே இந்த அக உலகு இருக்கு, புற உலகு இருக்கு. புற உலகு மொழியாலானது. அக உலகுக்குள்ள எண்ணங்கள், நினைவுகள், உணர்ச்சிகள், ஆசைகள், விருப்பு, வெறுப்புகள் எல்லாம் கலந்து இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வாசிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நெறைய புதிய விஷயங்கள நாம தெரிந்து கொள்றோம். அது நம்ம ஏற்கனவே நம்ம அக உலகில் இருப்பவற்றோட ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி, அந்த அக உலகை வேறு விதத்தில் மாற்றி அமைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, வயிறு வலிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எனக்குள்ளே ஏற்படும் ஒரு உணர்வு இல்லையா? அப்போது நான் சீன மருத்துவம் பற்றி ஒரு புத்தகம் வாசிக்கிறேன். அதில் போட்டிருக்கு வயிற்று வலியெல்லாம் வந்துச்சுன்னா இது மாதிரி பிரச்சனை அப்படிங்குது. இப்போது அந்த புத்தகத்தில் இருக்கும் அறிவு எனக்கு இவ்வளோ நாளாக பெருசாக பயன்படலை. இப்போ வயிற்று வலி வந்த உடனே அந்த அறிவை நான் அதோட தொடர்புபடுத்த முடியுது. இப்போது நான் அதற்கு ஏதாவது மருந்து எடுத்துக்கிறேன், இல்லை உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்கிறேன். அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் அந்த வாசித்தவற்றை கொண்டு என்னுடைய அக உலகை மாற்றி அமைக்கிறேன். இது வந்து நம்ம வாசிக்கும் தோறும் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு சமைக்கிறீங்க. அந்த உணவுக்கு வந்து ஆன்லைனில் ரெசிபி பார்த்து சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு விதமான வாசிப்பு தானே. ஏன்னா உங்களுக்கு ஒரு சாப்பிடணும்னு ஒரு தோணுது. என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது உங்களுக்குள்ளே இருக்குது. அதை செயல்படுத்தணும். வெளி உலகில் வெளிப்படுத்தி அதை உணவாக உருவாக்குனா தான் சாப்பிட முடியும். அப்போ அதற்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஸோ வாசிப்பை கொண்டு அதை ஒரு உணவை கண்டுபிடிச்சு அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்து தென் நீங்கள் கற்றுக்கிட்டு செய்கிறீங்க. இப்போது கவனித்து பார்த்தோன்னா வாழ்க்கையே இந்த ஒரு ஊசலாட்டம். அதாவது ஒரு அக உலகுக்கும் புற உலகுக்கும் இடையே ஒரு ஒரு உரசலும் மூடலும் கலந்ததுன்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பலரும் அக உலகுக்கு பெரிதாக முக்கியத்துவம் தருவது கிடையாது. நம்ம எல்லோருமே புற உலகுக்கு தான் முக்கியத்துவம் தர்றோம். நம்மளுக்கு தேவை என்னன்னா, நம்ம புற உலகம் கச்சிதமாக இருந்தது. அதில் சரியாக நம்மால வாழ முடிஞ்சதுன்னா, நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துரலான்னு தான் நினைக்கிறோம். அது ஒரு விதத்தில் சரிதான். ஏன்னா புற உலகில அரசாங்கம்னா என்ன? பேங்க்னா என்ன? டாக்ஸ்னா என்ன? இப்படி நெறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆனால் அது மாத்திரம் போதாது. ஏன்னா நம்முடைய அக உலகம் சேர்ந்தது தான் நாம். அக உலகை நாம் மறுக்க முடியாது. நம்ம பலரும் செய்யும் தவறு இதுதான். அக உலகை நாம் கவனிப்பது கிடையாது. புற உலகுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தர்றோம். ஏன்னா புற உலகில் வாழ்க்கையை மேற்கொள்வதே பலருக்கும் சிக்கலாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு, குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, குழந்தைகளை கவனிச்சுட்டு எளிது கிடையாது. அதனால் நம்மளுக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைச்சாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ உட்காந்து டிவி பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம், புத்தகம் படிக்கிறோம்,
ஓரளவுக்கு அக உலகோடு நம்ம தொடர்பு படுத்துதுன்னாலும், அது எல்லாமே புற உலகிலிருந்து அக உலகை நோக்கி செல்கின்றன இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இங்க அதிகமான முக்கியத்துவம் நம்ம புற உலகுக்கு தர்றோம். அப்போ அக உலகம் இருண்டே இருக்கும். அதான் சந்திரமுகி படத்துல அந்த இருண்ட அறை குறிப்பிடுது. நம்ம எல்லோருக்குள்ளயுமே அத போல ஒரு இருண்ட அறை இருக்கு. அதுக்கு நம்ம என்ன இருக்குன்னே பார்க்கறது கிடையாது. பார்த்தா சந்திரமுகி மாரி ஆயிருவோமோன்னு பயப்படுறோம். ஆனா தான் அதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். அது நமக்குள்ள இருக்கிறது. அப்ப அத நாம கவனிச்சே ஆகணும். அதனால தான் நம்ம வாழ்க்கை துக்கமாக இருக்கு. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது என்னன்னே தெரியல அப்படிங்கும்போது நமக்குள்ள பயம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்ல வந்து இருளா இருக்கு. ஒரு அறை எப்பவுமே இருளா இருக்கு. அதுக்குள்ள ஏதோ தாம் தும்னு சத்தமெல்லாம் கேட்குது. டமா டுமீன்னு சத்தம் கேட்குது. நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அதே சமயம் திறந்து பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? எப்படியோ சமாளிச்சு வாழ பார்ப்போம். எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த வீட்ல குறைவாக நம்ம வசிக்க முடியுமோ, அவ்வளோ நேரம் தான் அதில செலவிடுவோம். சரிதானே? ஏன்னா வீட்டுக்குள்ள வந்தா டமாடுமின்னு சத்தம் கேட்குது. நிம்மதியா இருக்க முடியல. அப்படின்னா நான் வெளியிலேயே தான் நம்ம நேரத்த செலவிடுவோம். நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எல்லாவற்றையும் வெளி உலகத்துக்கு நோக்கியே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அக உலகை நாம் கவனிப்பதே கிடையாது. அக உலகை கவனிக்கணும்னாலும் நம்மளுக்கு மொழி வேண்டும். ஏன்னா அப்படி சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. இப்போ தியானம்ங்கிறது அப்படியே கவனிப்போம். என்னென்னலாம் வருதோ அதை அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தியானம். அதே சமயம் ஒரு புரிதலும் வேண்டும். அப்படியே என்ன சொல்ல ஒரு வெறிச்சின்னு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தியானம் கிடையாது. அதில் ஒரு நுட்பமான புரிதலும் உருவாகணும். ஏன்னா புரிதல் தான் வந்து ஒரு தெளிவை தரும். அந்த தெளிவு வந்து ஒரு நிம்மதியை தரும். அது நமக்குள்ள ஒரு அமைதியை, ஆழத்தை, ஒரு நிதானத்தை தரும். அப்போ வெறுமனே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் எந்த மாற்றமும் நிகழாது. அப்போ அதை புரிஞ்சுக்கணும்னா மொழி வேண்டும். அப்போ இங்கே தான் வந்து நம்ம ஒரு சிக்கல் உருவாகுது. ஏன்னா நாம் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தும் மொழி இந்த இடத்துக்கு போதாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணை மூடி உட்காந்துருங்க. என்ன தோணுதுன்னு பாருங்க. அதை வார்த்தையால் உங்களால் வெளிப்படுத்த முடியுதா யோசிச்சு பாருங்க. அது அவ்வளோ எளிதாக இருக்காது. ஏன்னா வெளி உலகில் இருக்கிறது பொருட்கள் வந்து ரொம்ப திட்டவட்டமானவை. மரம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். காற்றுனா என்னன்னு தெரியும். பறவைனா என்னன்னு தெரியும். ஆனால் நம்ம வயிற்றுக்குள்ளே நம்ம உணரும் உணர்வு அது என்னன்னு சொல்வது? அது வலியா இல்லையா? அது ஒரு சூடாக இருக்கா? என்னன்னே தெரியாது. ஏன்னா பல சமயம் அதெல்லாம் மாறிக்கிட்டே வேற இருக்கும். அப்போது ஒரு நம்மளுக்கு வார்த்தைகளும் வேண்டும். அதே சமயம் வார்த்தைகளை முழுமையாக பயன்படுத்த முடியாது. இதெல்லாமே ஒரு குழப்பமான நிலையை தரக்கூடும். அதனால தான் பலரும் தியானத்தை கண்டு பயப்படுறோம். ஆனால் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தொடக்கத்தில் எல்லாமே குழப்பமாக தான் இருக்கும். கவனிக்க தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும். பலர் கேட்டிருக்குனாங்க, விழிப்புணர்வு தியானம் சொல்லித்தருங்க அப்படின்னுலாம் நிறைய கேட்டிருக்காங்க. உண்மையில் நான் பேசுவது எல்லாமே ஒரு விதத்துல தியானத்தை மையமாக கொண்டது தான். நீங்கள் இந்த பேச்சையே ஒரு தியானமாக நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியை உணர முடியும். நான் சொல்வது என்னன்னா, அது அது அந்த அமைதி வந்து தேவை. அப்போ அந்த அமைதியை அந்த உணர்வை உணருங்க. இப்போ அந்த அமைதி நீங்களாக உருவாக்கி கொள்ள முடியுமான்னு பாருங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து வெளியில் ஏதோ ஒன்று சார்ந்து இருக்க தொடங்கிருவீங்க. சினிமா பார்ப்பதை போல தான் இந்த பேச்சு கேட்பதும். இது ஆன்மீக சம்பந்தமான பேச்சு உங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது அதை விட மேலானதுலாம் சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையை அப்படி தான் குழப்பிக்கிறோம். ஆன்மீகம் சம்பந்தமானது எல்லாமே நல்லது, மற்றது எல்லாமே கெட்டது, இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம தனி மனிதனாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு 2 பிரிவுகள் தான் உண்டு. அக உலகு, புற உலகு. நம்மளுக்கு முக்கியமானது நம்முடைய அக உலகு. புற உலகு கிடையாது. புற உலகில் நாம் முட்டாளாக இருக்கலாம். அதனால் எந்த மாற்றமும் வந்துடாது. யோசிச்சு பாருங்க. நீங்கள் பெரிய செல்வந்தராக நல்ல பிரபலமாக லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு தெரிஞ்சவராக இருப்பதனால உங்களில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது? உங்கள் நோய் சரியாயிடுமா? உங்களுக்கு பசிக்கவே பசிக்காதா? உங்கள் உடலிலிருந்து சந்தன மனம் கமலுமா? ஒன்றும் கிடையாது. நம்ம எவ்வளோ பேருக்கு தெரிகிறோமோ அவ்வளோக்கு அளவு நம்முடைய ப்ரைவேசியை நாம் இழப்போம்.
அந்த அளவுக்கு நான் நம்மோடு நேரம் செலவிடுவது குறையும். அப்புறம் நாம் யார் என்கிற புரிதல் இல்லாமலே போயிடும். ஒரு விதத்தில் நம்ம அதை எல்லாருமே விரும்புகிறோம். ஏன்னா நாமாக இருப்பது நமக்கு பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற குறைகள் நம்மளுக்கு தெரியும். நம்மிடம் இருக்கும் திறமைகளை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. அதெல்லாம் கவனிப்பதே கிடையாது. வெளியில் பார்க்குறோம், ஒரு நடிகர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, உடனே நம்மளும் அதே மாதிரி டான்ஸ் ஆடனா அப்படின்னு தோணுது. ஒரு பயணம் போகிறாரு, அதே மாதிரி நம்மளும் பயணம் போனால் நல்லாயிருக்கும். ஒரு சாப்பிட்டு சொல்கிறார், சூப்பராக இருந்தது சாப்பாடு அப்படிங்கிறாரு, நாமளும் சாப்பிட்லாம். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்முடைய கவனத்தை முழுக்க வெளியில் திருப்புறோம். மாறாக நம்ம உள்ளுக்குள்ளே திருப்பணும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன வேணும்னு பார்க்கணும். என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அது எளிது கிடையாது. அதான் சொல்கிறேனே, வயிற்றில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும். அது பசியா, வயிற்று வலியா, கேஸ் பிரச்சனையா, வேறு ஏதாவது அஜீரண தொந்தரவா, எதுவுமே தெரியாது. கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அது என்னடா அதுன்னு எரிச்சலாக இருக்குது. என்னங்க இது இப்படி போய் சொல்கிறீங்க, வாழ்க்கையில் எவ்வளவோ செய்கிறதுக்கு இருக்குது, இதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? ஆனால் இதுதான் நம்மளுக்கு வேணும். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம 60 வயசு 70 வயசு ஆகும்போது நம்முடைய உடல் தன்னுடைய ஆற்றலை இழக்கும்போது, நம்ம வாழ்க்கையின் மீது பிடிப்பை இழுக்கும்போது உடல் மெல்ல மெல்ல வலுவிழக்க தொடங்கும். அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையை தனியாக நாம் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். உடம்புல ஏகப்பட்ட வலி இருக்கும், நோய் நொடிகள் இருக்கும். அதை எதிர்கொண்டு தானே ஆகணும். அதிலிருந்து ஓடி போக முடியாது. உடலிலிருந்து நம்ம தப்பிச் செல்லவே முடியாது. நம்ம பலரும் வெளி உலகில் ஈடுபடுவதற்கு காரணம் நம்ம உடலிலிருந்து தப்பிச் செல்ற முயற்சிக்கிறோம், விரும்புகிறோம். அது எளிதில் சாத்தியம் கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கவனியுங்க. அப்புறமா அது வார்த்தையால் உங்களுக்கு புரிய வரும். அந்த கவனம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நாம் எதை நோக்கி கவனம் செலுத்துகிறோமோ அது உயிர் பெறுகிறதுன்னு சொல்லலாம். நம்ம கவனம்ங்கிறது சூரிய ஒளியை போன்றது. நாம் எல்லோருமே ஒரு சூரியனை போலன்றவர்கள் தான். உனக்கு நீயே ஒளியாக இருன்னு புத்தர் சொல்லியிருக்காரு, ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ஒளி எங்கே இருந்து வருது? நமக்குள்ளே இருந்து வருது. அதான் அந்த சூரியனை போல் நாம் இருக்கோம் உள்ளே. ஆனால் அந்த ஒளியை எதையாவது நோக்கி குவிக்கும்போது தான் அதுக்கு பயன் இருக்கும் இல்லையா? அப்போ அதுதான் சொல்கிறேன். அதான் நம்முடைய அகத்தை நோக்கி குவிக்கணும். அது இருளாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பொறுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் ஒரு தெளிவு கிடைக்கும், ஏதோ ஒரு புரிதல் கிடைக்கும். அப்போ அதை பிடிச்சிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிகழும் நல்ல விஷயங்கள், நமக்கு ஆறுதல் தரும் விஷயங்கள், இதம் தரும் விஷயங்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது மூலமாக தான் கடவுள் நம்மோடு பேசுகிறார். அது கடவுளோட ஸ்பரிசம் போல, அது மூச்சு காற்று போல, குட் ஜாப்னு தோளில் தட்டி கொடுக்கறது போல. அது சின்ன சின்னதாக தான் வெளியில் வரும். நீங்கள் நம்ம பள்ளியெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? நம்மளுக்கு ஒரு ஆசிரியர் நம்மளை பார்த்து ஒரு சிரித்தாலே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ அது போல தான் அது கவனிக்க கவனிக்க புரிதல்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளால் எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. நம்ம நினைப்பதை காட்டும் நம்ம எல்லோருமே புத்திசாலிகள். நாம் என்னன்னு ஏதுன்னு தெரியாமல் குழம்பி தவிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு மாதிரி தெளிவில்லாததாக இருக்கும். எல்லா மனிதர்களுக்குமே இந்த வாழ்க்கை வாழும் திறனோடு தான் பிறக்கிறோம். யாருக்கும் கடவுள் கம்மியான விஷயத்தை கொடுத்து அனுப்புறது கிடையாது. நாம் தான் அதை சரியாக புரிந்து கொள்வது கிடையாது. நாம் நினைக்கிறோம் இதுக்கு படிச்சிருக்கணும், பெரிய பதவியில் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இருந்தால் வேறு வித வசதிகள் இருக்கும். லௌகிக சிக்கல்கள் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம நீண்ட நேரம் அமைதியாக இருக்கலாம், தியானம் செய்யலாம், நம்மளுக்கு பிடிச்சதை செய்யலாம், பிடிச்ச மாதிரி வாழலாம். நிறைய வசதிகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நம்முடைய அக வாழ்க்கையை விட்டுட்டு, நம்முடைய அகத்தை தொலைச்சிட்டு புற உலகிலேயே ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மை நாம் இழந்து விடுவோம். இன்றைக்கி எல்லோருமே அந்த மாதிரியான நிலைமையில தான் இருக்கோம். இதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா உலகம் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்குது. வா வா, இன்னும் படம் வரப்போகுது, போர் நடக்குது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஐபிஎல் வரப்போகுது. ஸோ நம்மளை ஒரு இடத்துல அமைதியாக நிலையாக இருக்க விடுவதே கிடையாது. அதனால தான் வாழ்க்கை நம்மளுக்கு சிக்கலானதாக தோன்றுது. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தொகுத்து கொண்டு நம்மை ஒரு வடிவத்துக்கு, அதாவது வடிவம்னு சொல்கிறதுனா அதை புரியும் போதே அது ஒரு வடிவம் கிடைக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை புரியும், இன்னொரு வார்த்தை புரியும்,
அது எப்படின்னா, நீங்க ஒரு இருட்ட பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அங்கேயும் இங்கேயுமா சில மின்மினி பூச்சிகள் ஒளிர்ந்தா எப்படி இருக்கும்? அத வச்சு ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா? அந்த மின்மினி பூச்சிகள் வந்து நம்மளுக்கு ஏதாவது சங்கேத குறி இது சொல்லுதுன்னு சொல்லலாமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? அதுக பாட்டுக்கு ஒளிருது, நம்ம அத பார்க்குறோம் அவ்வளவுதான். அது ஏதோ மனசுக்கு சில பேருக்கு ஆறுதல் தரலாம், இதம் தரலாம். ரொம்ப அழகா இருக்குங்க மின்மினி பூச்சிய பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால் அத வந்து நீங்க ப்ரெடிக்ட்டே பண்ண முடியாது. எங்கே எந்த மின்மினி பூச்சி வரும், அது எந்த டைரக்ஷன்ல போகும். நம்ம பகல் நேரமா இருந்து ஒரு பறவை பறக்குது, ஒரு பூச்சி பறக்குட்டா கூட நல்லா துல்லியமாக கவனிக்க முடியும். அந்த மின்மினி பூச்சிக்கு வந்து அந்த ஒளி தான் அடையாளம். இருட்டுல ஒண்ணுமே தெரியாது. அதுவும் முழுக்க வந்து ஒரு ஏரோப்ளேனோட டெயில் லைட் மாரி எரிஞ்சுக்கிட்டே இருக்காது. அது அப்படியே சின்னதா இருக்கும். அப்படியே பிரகாசமாகும். திருப்பியும் மங்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் மங்கும். அது ஒரு மூச்சு விடுவதைப் போல என்னை பொறுத்தவரைக்கும் அந்த மின்மினி பூச்சியோட மூச்சு தான் அதோட ஒளின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகா இருக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா. அப்ப அதைப் போல தான் நம்முடைய அகமும். பார்க்க பார்க்க ஏதாவது கிடைக்கும். நம்ம பயப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா யாருமே நம்மளுக்கு எதையும் கற்றுத் தருவது கிடையாது. சொல்லித் தருவது கிடையாது. நம்மளுடைய இருக்கும் திறமைகளை எல்லாம் கவனிச்சு நம்மளுக்கு ஊக்கப்படுத்துவது கிடையாது. உத்வேகம் எதுவுமே தருவது கிடையாது. அதனால நமக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியறதில்ல. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல. நாம எல்லாமே உதவாக்கரைக, முட்டாள்கள் நாம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. நம்ம கவனிக்க தான் அதெல்லாம் வெளிப்படத் தொடங்கும். நீங்க எங்கேயாவது தொடங்குங்க. இவ்வளோ நாளா செஞ்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம விருப்பப்பட்டு எதையாவது செஞ்சிருப்போம். இப்போ நான் நெறைய செஞ்சிருக்கேன். தபேலா கத்துக்கிட்டு இருக்கேன், கிட்டார் கத்துக்கிட்டு இருக்கேன், சைக்கிள் ஓட்டியிருக்கேன், ஃபோட்டோகிராஃபி என்னெல்லாமோ செஞ்சிருக்கேன். ஏன்னா, எனக்கு அந்த புரிதல் இல்ல உண்மைய சொல்லப்போனா. எனக்கும் வந்து எதுலயாவது ஈடுபட்டு என்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னு ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா, என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியல. எனக்கும் யாரும் சொல்லிக் குடுத்தது கிடையாது. யாரும் வழிகாட்டுதல் கிடையாது. ஸோ, என்னால தெரிஞ்ச விதம் நான் ஒரு கேசட் கேட்பேன். அந்த தபேலா இசை பிடிச்சுச்சு. உடனே தபேலா கத்துக்க முயற்சி செஞ்சேன். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. தூக்கிட்டு போக முடியாது. ஒரு ஸ்டைலா கெத்தா இருக்காது. அத விட கிட்டார் தூக்கிட்டு போனா நல்லாருக்கும். பார்க்கறக்கு லட்சணமா இருக்கும் இல்லையா? அப்ப கிட்டார் கத்துக்கிட்டேன். இப்ப கத்துக்கிட்டதுனால நான் எனக்கு இசைய பத்தி தெரியுங்கிறத காட்டிலும், எனக்கு இசை ரசிக்க முடியும். இசைய என்னால வாசிக்க முடியாதுன்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா, என்னுடைய மனம் அப்போலாம் ரொம்ப தர்க்கபூர்வமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். என்னுடைய கிட்டார் மாஸ்டர் வந்து அந்த நோட்ஸ் வாசிப்போம். அப்போ அவர் சொல்லுவாரு, "நீ கரெக்ட்டா நோட்ஸ வந்து சொல்ற. ஆனா, உன்னால வாசிக்க முடிய மாட்டேங்குது" அப்படிம்பாரு. ஏன்னா, என்னோட மனம் வந்து அந்த கணக்கு கரெக்ட்டா வரும். மார்ச் ஃபாஸ்ட் பண்ற மாரி என்னால பண்ண முடியுமே ஒழிய, அந்த வாசிக்க முடியாது. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? அதெல்லாம் முயற்சி பண்ணதுனால தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையில அதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டாம். நெறைய நான் பணத்த வீணடிச்சிருக்கேன், நேரத்த வீணடிச்சிருக்கேன். என்னை பத்தி புரிதல் இருந்தா நான் அத செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா, என்னுடைய இயல்பு அதுதான். நான் எது இல்லன்னு தான் நான் கண்டுபிடிக்க முனைந்து கொண்டிருக்கேன். நான் யாருன்னு கண்டுபிடிக்க முனையல. இப்ப என்னுடைய வழிமுறை அதுதான். நான் ஒவ்வொன்னா முயற்சி செஞ்சு பார்த்துட்டு, "ஓ! இது இல்ல, அது இல்ல, இது இல்ல" அப்படின்ட்டு விலகி வந்துகிட்டே இருப்பேன். சில விஷயங்கள நன்றாகவே வரும். எழுத்து நன்றாக வருகிறது அப்படின்னா, ஆனா அது நான் கிடையாது. அது எழுத்து என் மூலமாக வருகிறது. அது நான் கிடையாது. இப்படி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, நல்லா நம்மளால செய்ய முடியுதுன்னா, அது வந்து நம்மள வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை. அவ்வளோதானே ஒழிய, அது நாம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் என்பது நாம். நமக்குள்ள இருப்பது தான் நாம். நான் இப்ப அமைதியா இருக்கேன்னா, அதுதான் நான். இப்ப நான் இத வெளிப்படுத்துறேன்னா, இது நான் செய்யும் செயல். இது என்னுடைய வெளிப்பாடு. இது நான் கிடையாது. நீங்க பார்க்கறது நான் கிடையவே கிடையாது. என்னுடைய வெளிப்பாடு. நீங்க சூரியன நம்ம பார்க்கறதே கிடையாது. சூரிய ஒளிய தான் நம்ம பார்க்கறோம். இப்ப இதெல்லாம் நாம கவனிக்கணும். நம்ம நெறைய இத அதான் சொல்றேனே, இதெல்லாம் நெனச்சா கொஞ்சம் சங்கடமா இருக்கு சில சமயங்கள்ல. யாரும் யாருக்கும் சொல்லிக் குடுக்கறது கிடையாது. நம்ம ஒரு பிரியமா ஒண்ணு, ஆசையா ஒண்ணு செஞ்சா கூட, அத நம்ம வெளியில காட்டுறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனா, ஒரு விதத்துல அது நல்லது தான். ஏன்னா, மத்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நாம அப்படியே வழி தவறி போயிடுவோம். ஏன்னா, ஒருவர் எதன் பொருட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. நெறைய பேர் உண்மையா எதையும் சொல்றது கிடையாது.
வேணுமேனே நம்மளை காயப்படுத்துவதற்காகவே நல்லா இல்லைன்னு சொல்லலாம். நம்மளை மகிழ்ச்சி தருவதற்காகவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உண்மையாக அவங்க சொல்கிறாங்கன்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஸோ தொடர்ந்து நாம தான் நம்மளை கவனிச்சுக்கணும். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குது? நீங்கள் சும்மா இயல்பாக இருக்கும்போது பாட்டை ஹம் பண்ணுவீங்க இருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன டான்ஸ் ஸ்டெப் போடுவீங்களா இருக்கலாம். இதெல்லாமே கவனிங்க, அதெல்லாமே கொண்டு வாங்க, அதெல்லாம் தான் அழகு. ஸோ வாழ்க்கை இப்படி தான் நம்ம சுவாரஸ்யமாக்கி கொள்ளணும். நம்ம ஆன்மீகம்னுடனே குகைக்குள்ளே போய் தியானம் செய்வது மாத்திரம் ஆன்மீகம் கிடையாது, அதுவும் தேவை. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்னா தொடக்கத்தில் நம்ம சில அடிப்படைகளை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதை நம்ம தினசரி வாழ்க்கையிலே நம்ம செய்யலாம். அதை நான் வேறு இடங்கள்லையும் நிறைய விளக்கியிருக்கேன். இப்போது இதெல்லாமே கவனிக்கணும் நம்ம. ஏன்னா நமக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. நம்ம அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு பட்டதீட்டப்படாத வைரம் போன்றது. நம்ம வைரம் அப்படி ஒன்றே பளபளான்னு இருக்கிற வைரம் தான் நம்மளுக்கு தெரியும். அது பட்டை தீட்டப்படலைன்னா வைரத்துக்கும் ஒரு செங்கலுக்கு கூழாங்கல்லுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்போ நம்மளால் அதை ரெக்கக்னைஸே பண்ண முடியாது. நம்ம பலரும் அப்படி தான். அதனால தான் நான் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்மிடம் நிறைய திறமைகள் இருக்குது. பாரதி சொல்லியிருக்கார், தமிழ் இனி மெல்ல சாகும்னு. எனக்கு சுத்தமாக அதில் நான் உடன்பாடு மாட்டேன். ஏன்னா அந்த மொழியை எளிதில் விட முடியாது. இவ்வளோ ஒரு பாரம்பரியமான மொழி, 2000 வருடங்களுக்கு மேலே பழமையான மொழியை சும்மா கைவிட்டுற முடியாது. நம்ம அதை சரியாக பயன்படுத்தலை, அது சரிதான். அந்த கோணத்தில் பாரதி சொல்வது சரிதான். நம்ம நிறைய வாசிப்பது கிடையாது, தெரிந்து கொள்வது கிடையாது. ஆனால் நம்ம தெரிந்து கொள்வோம். நான் கவனிக்கிறேன், நிறைய நம்ம சிலருக்கு கற்றுக்கொள்ளும் ஆசை நிறைய இருக்குது. சின்ன வயசில் இருக்கும்போது படிக்கிறதுக்கு புத்தகம் கிடைக்காது. பொறி வாங்கினா அதில் வர்ற பேப்பரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம். வீட்டில் மளிகை சாமான் வாங்கிட்டு வருவாங்க. அது அப்போல்லாம் அந்த நியூஸ் பேப்பரில் கட்டி கொடுப்பாங்க. இப்போ எவ்வளோ ஒரு மாறிடுச்சு காலம். இப்போ அந்த பேப்பரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம். படிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இப்போ அதை போல் நிறைய பேர் தாகம் கொண்டவர்கள் இருக்கோம். அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க இன்னைக்காவது. அதனால தான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம எங்கேயாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு ஒளிக்கீற்று கிடைக்கும். அதை போதும் நம்மளுக்கு. ஒரு மின்மினி பூச்சி போல் ஒரு திறப்பு கிடைச்சா போதும். அது கொஞ்சம் சில பேருக்கு எரிச்சலாக இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இருட்டு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அரை மணி நேரம் பார்க்கும்போது ஒரே ஒரு மினி பூச்சி தான் தெரியுதுன்னா சலிப்பு வந்துடலாம், என்னையா அதுன்ட்டு போயிடலாம். ஆனால் அதுதான் அழகு. நம்ம என்ன நினைக்கிறோம், மின்மினி பூச்சின்னா நாம் அதுக்கு காத்திருக்கணுமான்னு நினைக்கிறோம். இதே ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது காத்திருப்போம். ஏன்னா அது ஒரு ரேரான நிகழ்வாக நம்மளுக்கு தோணுது. வருஷத்துக்கு சில முறை தான் நிகழும் இல்லையா? அப்படி கிடையாது. இப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையை தவற விடுவோம். வாழ்க்கையில் எந்த உயர்வு தாழ்வு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எது முக்கியம் எது முக்கியம் இல்லைலாம் கிடையாது. அதை நாம் தான் முடிவு பண்ணுறோம். யார் முடிவு பண்ணுறது மின்மினி பூச்சி முக்கியம் இல்லை, சந்திர கிரகணம் முக்கியங்கிறத? நாம் தான். அது ஏன் முக்கியம்னு நினைக்கிறோம்? முன்மே சொன்னது போல் சந்திர கிரகணம் எப்பாவது நிகழ்வது, அது பெரிய நிகழ்வு. அதை பார்த்தோம்னா நம்ம அதை பற்றி பரவசமாக பேசலாம், எழுதலாம், நிறைய பண்ண முடியும். மின்மினி பூச்சியை பார்க்குற வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு கவிதை கூட எழுத முடியாது. இப்படியெல்லாம் தான் நம்ம யோசிக்கிறோம். இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம. இதில் சரி தவறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அரை மணி நேரமாக பேசிட்டு இதுக்குள்ளே ஏதாவது திறப்பு கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமலும் போயிருக்கலாம். அது என் கையில் கிடையாது. அது நம்ம 2 பேரும் சேர்ந்தது தான். நீங்கள் எவ்வளோ கவனமாக கேட்குறீங்க, எவ்வளோ நுட்பமாக புரிஞ்சுக்கிறீங்க, அதன் அடிப்படையில் உங்களுக்கான புரிதல்கள் கிடைக்கும். அது ஒரே தடவை கூட நிகழாது. சில சமயம் 2-3 தடவை கேட்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் எதுவுமே தவறு கிடையாது. இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும்னு கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ சுதந்திரம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இதை நான் இந்த படத்தில் இருக்கிறத போல் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, எல்லாருமே வேறு வழியே கிடையாது, கவனம் தந்தே ஆகணும் இல்லையா? நம்ம ஸ்கூலில் அதான் பிரச்சனை. 40 பசங்க இருக்காங்கன்னா 40 பேரும் இந்த டீச்சரை கவனிக்கணும்னா அது சாத்தியமா? ஒவ்வொருவருக்கும் எங்கேயாவது மனசு அங்கேயும் இங்கேயும் அலைபாஞ்சிட்டு இருக்கும், ஓடிக்கிட்டு இருக்கும்.
அதில் தவறே கிடையாது. ஒருத்தர் நல்லா நைட்டு தூங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ அவன் வந்து காலையில டயர்டா அப்புறம் டயர்டா இருக்கட்டு, அப்புறம் மத்தியானமா அத கேட்டா, ஒரு வேள புரியக்கு வாய்ப்பு இருக்கு. அதப்போல இந்த காணொளி நீங்க வேறொரு கணத்தில் கேட்டா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியக்கூடும். இன்னைக்கு வாழ்க்கை முழுக்க நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. நாம எந்த காணொளிய பார்க்கலாம், எவ்வளோ நேரம் பார்க்கலாம், எவ்வளோ தடவ பார்க்கலாம், அதுக்கடுத்து என்ன செய்யலாம், எல்லாமே நம்மளால முடிவு செய்ய முடியும். அது அவ்வளோ சுதந்திரமும், வாய்ப்பும் கிடைச்சுக்கிறனால தான் நம்மளுக்கு சிலருக்கும் சிக்கலாவும் இருக்கு. பல சமயங்கள் எனக்கும் தோணும். இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதுக்கு பதுவா ஒரு மரபான வாழ்க்கைய வாழ்ந்துட்டா பிரச்சனையே இருக்காதே! பெரியவங்க சொன்னா பெருமாள் சொல்ற மாரின்னு சொல்லிக்கிட்டு, நீங்க சொல்லுங்க அப்படி நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு, தலையாட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிரலாமேன்னு தோணும். உண்மையில அதில எந்த சிக்கலுமே இருக்காது. ஆனா, அதில மகிழ்ச்சியும் இருக்காது. ஏன்னா, அந்த சிக்கலை எதிர்கொண்டு அத நம்ம விடுவிக்கும்போது, அதிலிருந்து நாம் மீளும்போது தான் நம்முடைய திறமைகள், திறன் நம்மளுக்கு தெரிய வரும். இப்ப அதன் மூலமாக நாம் புரிந்து கொள்வோம். அப்படிதான் நாம் வளரத் தொடங்குவோம். இல்லன்னா அப்படியே ஒரு குழந்தையா இருந்தா வசதியா தான் இருக்கும் இல்லையா? அம்மா அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கலாம் எங்க வேணாலும். அப்போ அவங்க அவங்க வாழ்க்கைய வாழ வேண்டாமா? அத நாம கவனிக்கணும். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த மொழி முக்கியம். மொழியைக் கொண்டு நம்முடைய அகத்தை நாம் ஆராயணும். அத பல விதங்களில் பயன்படுத்தலாம். மொழிய வந்து ஒரு தர்க்கமா, ஒரு தத்துவமா கொண்டு போய் கத்தி போல பயன்படுத்தி ஒரு அறுவை சிகிச்சை போல செய்யலாம். இன்னொன்னு வந்து அப்படியே ஆறுதலாக, இதமாக, ஒரு தென்றலைப் போல இப்ப நான் அத தான் செய்ய முயற்சிக்கிறேன். பல விதங்களில் பேசியிருக்கேன். பட் நான் மு முயன்று கொண்டே இருப்பது அதத்தான். இத நீங்க அறிவுப்பூர்வமா கேட்பதை காட்டிலும் ஒரு உணர்வுப்பூர்வமாக இத உணரணும். ஏன்னா, அது அந்த உடலில் நீங்க உணரும்போது, உங்களுக்கு வார்த்தைகளோட அர்த்தம் புரியாட்டியும், உங்களுக்கு ஏதோ ஒரு புரிந்த ஒரு 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 தெளிவு இருக்கும். ஏன்னா, அது என்ன மீன் பண்ணுதுன்னா, அது ஆழ்மனம் உள்வாங்கியிருக்குன்னு பொருள். நம்முடைய ஆழ்மனதுக்கு மேல் மனதோடைய அந்த வார்த்தைகளோட பொருள் முக்கியம் கிடையாது. அந்த வார்த்தை வெளிப்படுத்தும் தொனி, அத எப்படி சொல்றோம் இதெல்லாம் தான். "ஏய் இங்க வான்னு" ஒருத்தர் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அத எப்படி வேணா சொல்லலாம். "ஏய் இங்க வான்னு" மிரட்டலாவும் கூப்பிடலாம். "ஏய் இங்க வாயேன்" எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். நம்ம அந்த "ஏய் இங்க வாயேன்" அப்படிங்கும்போதுல ஒரு அழைப்பு இல்லையா? சொல்லும்போதே அழகா இருக்கு இல்லையா? நம்ம கவனிப்போம் நெறைய பேரு. இப்ப அததான் சொல்றேன். கவனியுங்க. மொழிய உள்வாங்கிக் கொண்டே இருங்க. தமிழ் நம்மளுக்குள்ள ஊறி கிடக்கு. நம்ம ரத்தத்துல ஊறி கிடக்கு. நம்ம அத வந்து தட்டி எழுப்பணும். ஆனா அது உறைந்து போயிருச்சு. ரொம்ப பழமையான மொழி அது. நான் முன்னாடியே சொன்னது போல, நம்ம சுட்டு வட்டாரத்தில என்ன மாரி மொழிகள் பேசப்படுதோ, வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதோ, அதுதான் நம்முடைய அகம் உள்வாங்கி இருக்கும். அந்த மொழிகளைத்தான் அந்த வார்த்தைகள தான் அது புரிந்து கொள்ளும், எளிதில் ஏற்றுக்கொள்ளும். வேறு விதமான வார்த்தைகள் அது ஏற்றுக்கொள்ளாது. ஆனா, அப்படிதான் நம்ம வளர முடியும். இப்ப அதனால தான் தமிழ்ல பேச முடியறது ஒரு அருமையான விஷயமா நான் உணர்கிறேன். ஏன்னா, எனக்கு தொடக்கத்தில ரொம்ப சங்கோஜமா இருந்தது. எழுதுவதற்கும், பேசுவதற்கும். அதுவும் தமிழ்ல பேசுறதுன்னா 2 விதமா பேசலாம் இல்லையா? தூய தமிழ்ல பேசலாம், உரை நிகழ்த்துவது போல. இல்ல நம்ம தினசரி பேசுவது போலவும் பேசலாம். தூய தமிழ்ல பேசுனா, அது ஒரு செயற்கைத்தனம் வந்துரும். நம்ம சாதாரண தமிழ்ல பேசுனோம்னா, முழுமையா கவனம் தந்து கவனிக்கவும் மாட்டோம். எவ்வளோ நெறைய குழப்பங்கள் இருந்தது. எல்லாம் அப்படியே கடந்து போச்சு பாருங்க. அதுதான் மொழியோட அழகு. ஏன்னா, அது நமக்குள்ள இருக்கு மொழி. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஒப்படைக்கும்போது, அது மொழி நம் மூலமாக அப்படியே வளரும் அது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பொறுமையா கவனிச்சு இத உள்வாங்கிக் கொள்ளணும். நெறைய பேர் நம்ம சொல்றோம். "கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி" அப்படின்லாம் சொல்றோம். நானே அதெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கேன். நான் எழுத்துல வந்து கொஞ்சம் காட்டமாவே எழுதுவேன் இதையெல்லாம். ஏன்னா எழுத்து வந்து அ எல்லோரும் வாசிப்பது கிடையாது. ஓரளவு சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள் தான் எழுத்த வாசிப்பாங்க. அப்போ அவங்களால அறிவுப்பூர்வமா அந்த எழுத்தை அணுக முடியும். ஏன்னா, இப்ப பேச்சுல நம்ம உணர்வு ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தும் உணர்வு. எழுத்துல அந்த பொருள் ரொம்ப முக்கியம். அப்போ அதுல வந்து கொஞ்சம் வாசிச்சா கொஞ்சம்
சங்கடமாக இருக்கும் நிறைய பேருக்கு. கோபம் வரும், எரிச்சல் வரும். உண்மையில் அது ஒரு நோக்கம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அதான் சொல்லலையே, உள்ளுக்குள்ளே நம்ம உறைந்து போயிருக்கு. நம்ம தட்டி எழுப்ப வேண்டியது இருக்குது. வெறுமனே சொல்லிக்கிட்டே இருந்தால் போதாது. தமிழ் தேன் போன்றது, தமிழ் என் மூச்சு, நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும். அப்போ மூச்சுங்கிறது வந்து எவ்வளோ வேகமாக மூச்சு விடுறோங்கிறது இல்லை, எவ்வளோ ஆழமாக மூச்சு விடுறோங்கிறது தான் முக்கியம். நம்ம மொழியை அப்போ எவ்வளோ ஆழமாக கற்றுக்கொண்டு இருக்கோங்கிறது தான் முக்கியம். தொடக்கத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ் தான் என்னுடைய பலம், அப்புறம் இந்த தமிழ் கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னா, எனக்கு பெருசாக உண்மையை நான் அதை நம்பலை. போகலாம் என்னுடைய எழுத்தை பற்றி சொன்ன போதும் நான் பெருசாக எடுத்துக்கலை. ஏன்னா நான் வந்து பேசும் விஷயங்கள் ரொம்ப புதுசு. இதை வந்து தமிழில் பேச முடியுமா, தமிழ் மக்கள் எடுத்துக்குவாங்களான்னு ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருந்தது. பலரும் அதை சொல்லியிருக்காங்க. அது ஆனால் உண்மையிலே அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் எளிய மக்கள் மீது பெரும் நம்பிக்கை கொண்டிருக்கேன். ஏன்னா அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட திறமை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளே தான் வாழ்க்கை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, எதிர்காலம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து எவ்வளோ பெரிய மனிதராக வேணாலும் வளர முடியும். விதை போல் அவங்களுக்குள்ள அந்த திறமைகள்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம பெரிய மரத்தை பார்த்து வைக்கிறதுல பெரிய ஆச்சரியமே கிடையாது. அது வளர்ந்துருச்சு, அது கிடக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வளராத மரங்களை பார்க்கலாம். அந்த விதைகளுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல இடம் வேண்டுமா, என்ன வேண்டும். எல்லோரும் எல்லாமே செய்ய முடியாது, ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். இப்போ ரொம்ப இந்த 6-7 மாதங்கள் வந்து பெரிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில். அந்த பயணத்தை நீங்களும் கவனிச்சிருக்கலாம். அது மொழியின் மூலமாக மேற்கொண்ட பயணம். அந்த மூலமாக நான் என்னையே கண்டெடுத்துக்கிட்டேன். இவ்வளோ சுலபமாக என்னால் பேச முடியாது முதல்ல. துக்கம், அந்த நெஞ்சில் இருந்த இறுக்கமெல்லாம் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவதை தடுக்கும். அறிவும் உதைக்கும். இதை போய் பேசலாமா, இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமான்னு குழம்பி ரொம்ப தவிச்சிருக்கேன். இப்போ எல்லாம் கடந்து போகுது பாருங்கள். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை சிக்கல் சிக்கல் சிக்கல்னு சொல்லிகிட்டே இருந்தால் சிக்கலாக தான் இருக்கும். அதை எதிர்கொள்ள கற்றுக்கணும். அதை வந்து நாம் தான் செஞ்சே ஆகணும். அதை முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம பசிக்கு நாம் தான் சாப்பிட்டாகணும். நம்ம நோய்க்கு நம்ம தான் மருந்து எடுத்துக்கிட்டு ஆகணும். இன்னொருவர் வந்து மருந்து சாப்பிடுவது அவனுக்கு பார்த்தா ஆறுதலாக இருக்கலாம். ஆனால் நாம் தான் செஞ்சாகணும். ஆனால் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். எல்லாராலையும் எல்லாமே முடியாது. ஒரு சிலருக்கு டக்குன்னு புரியும், ஒரு சிலருக்கு மெதுவாக புரியும், ஒரு சிலருக்கு பல தடவை படித்தா தான் புரியும், அப்பவும் புரியாது. அதனால என்ன, எவ்வளோதான் எண்ணெயை ஒட்டிக்கிட்டு புருண்டாலும் மொட்டை மண்ணு தான் ஒட்டும்பாங்க இல்லையா? அப்புறம் என்ன, முதல்ல ஒட்டுட்டோம், அப்புறம் திருப்பியும் போடலாம். 4-5 தடவை புரண்டோம்னா நிறைய மண் ஒட்டாதா? நிறைய மண் ஒட்டாட்டியும் வெவ்வேறு இடங்களில் மண் ஒட்டி இருக்கும் இல்லையா? அது போல் வெவ்வேறு விதங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போது இதுக்கெல்லாம் மொழி எவ்வளோ உபயோகமாக இருக்குதுன்னு பாருங்கள். தமிழை நினச்சா ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக உணர்கிறேன். ஏன்னா தமிழ் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். நான் +2ல் அதிக மார்க் எடுத்ததே தமிழில் தான். ஆனால் இந்த அளவு நுட்பமாக எனக்கு அப்போ தமிழ் தெரியாது. இப்போ அவ்வளோ ஒரு பரவசமாக இருக்குது. சாதாரண விஷயமாக யோசிச்சு பாருங்க. 2000 வருடங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவரும் திருமூலரும் பேசிய அதே மொழியை நான் பேசுகிறேன், அதே மொழியை நாம் எல்லோருமே கேட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது சாதாரணமான விஷயமாக யோசிச்சு பாருங்கள். இல்லை, உலகத்தில் எவ்வளோ பேருக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் இதை. ஏன்னா இப்போ மேலை நாடுகளில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை நம்மளுக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வாமையை தரும், ஒரு பிடிப்பையும் தரும். ஏன்னா அவங்க ரொம்ப கச்சிதமாக இருக்கும் அவங்க வாழ்க்கை முறை பார்த்தா. நம்ம வாழ்க்கை மாதிரி ஒரு குழப்பமாக இருக்காது. இதை தான் செய்யலாம், இப்படிலாம் செய்யலாம், நல்லா இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய பாரம்பரியமே கிடையாது அவங்களுக்கு. அவங்களுடைய பாரம்பரியங்கிறது 500 வருஷத்துக்கு மேலே முன்னாடி கிடையாது. பெரும்பாலும் அவங்க 500 வருஷங்களில் தான் டெவலப் ஆகி வந்திருக்காங்க. அதனால் அவங்களால் எளிதாக மாற்றிக்கொள்ள முடியுது. நவீன காலத்துக்கு ஏற்றாற்போல் தங்களை தகவமைத்து கொள்ள முடியுது. நம்மளுக்கு ஏன் சிரமமாக இருக்குன்னா, நம்ம மரபு அவ்வளோ பெருசு. அது நான் எப்பவுமே சொல்வது, தமிழ் மரபு என்பது இந்திய மரபு, சனாதன மரபிலிருந்து வேறுபட்டது. தமிழ் மரபுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. தமிழ் மொழி தனித்துவம் கொண்டது.
தமிழ் மரபு வந்து இயற்கையை அடிப்படையாக கொண்டது. நாம் வந்து சனாதனி சனாதன தர்மம் சொல்வதைப் போல் அந்த சமூக நீதிக்காக வாழ்வது கிடையாது. நம்ம சங்க பாடல்களை எடுத்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். தொல்காப்பியத்தில் ஒரு வரும் வரி, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. இங்கே ஐயர்னோடனே சாதியை குறிக்கலை, ஐயன்னா தலைவன் அப்படின்னு ஒரு பொருள், அந்த அர்த்தத்தில் சொல்லப்படுது. அது நம்ம எல்லாருமே ஒரு இனக்குழுக்களாக ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மக்கள் தொகை கூட கூட நமக்குள்ள பொய்கள் சேர சேர அப்போ தான் நீதிகள் தேவைப்படுது. அதற்கு முன்னாடி நம்மளுக்கு ஒழுக்கம் தேவை கிடையாது, யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாங்கிற மாதிரி இருந்தது. யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாரையும் நம்ப முடிஞ்சுது, எல்லாருமே நம்மளுக்கு தெரியுங்கும்போது நம்ம பாட்டுக்கு எப்படி வேணாலும் வாழலாம் இல்லையா? அப்போது அந்த பொய்கள் தோன்றதுக்கு அப்புறம்தான் அந்த நீதிகள் உருவாக்கப்பட்டன. அப்போ அது வரைக்கும் நம்ம இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதனால தான் தமிழ் மரபு ரொம்ப இயல்பானது. அதே சமயம் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம மாற்றிக்கொண்டும் ஆக வேண்டும். ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து ஒரு நவீன வாழ்க்கை முறையை முன்வைக்குது, தனி மனிதர்களாக நம்மை முன்வைக்குது. நம்ம குடும்பம் எப்படிப்பட்டது, நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு விதத்தில் சாதி படிநிலையை முன்வைக்கிறோன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ அதைத்தானே இந்து மரபும் முன்வைக்குது. அப்போது இதை நாம் கவனிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வாழ்க்கை எளிதாகிடும். நம்ம புரிஞ்சிக்காதனால தான் வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருக்குது. நிறைய குழப்பங்கள் இருக்குது நம்மளுக்குள்ளே. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அதெல்லாம் நாம் தான் கண்டுகொள்ளணும், நாம் தான் சீர் செய்து கொள்ளணும், நாம் தான் புரிந்து கொள்ளணும். ஒரு இடத்துல அதுதான் வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம எப்போவுமே இன்னொருத்தரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், யாராவது சொன்னால் நல்லா இருக்குமே. ஏன்னா நம்மளுக்கு பயம் பொறுப்பெடுத்து கொள்வதில்லை. நம்ம செஞ்சது தப்பாக போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அது செஞ்சு சரியாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, தப்பாக இருந்தாலும் அதுலேருந்து கற்றுக்கலாம் இல்லையா? இப்போது நான் கண்டிப்பாக தபலா இன்னொரு டைம் கற்றுக்க மாட்டேன், ஏன்னா அது எனக்கு வராது தெரியும். ஆனால் கிட்டார் கற்றுக்க திருப்பி நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அது மேலே எனக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தவறுகள் செய்யும்போது நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இது நம்மளால் செய்ய முடியாது, இப்படி செய்யக்கூடாது, வேறு விதமாக செய்யணும், வேறு விதமாக புரிந்து கொள்ளணும்னு தெரிந்து கொள்ள முடியும். ஸோ தவறுகளால் எந்த பயனும் இல்லாமல் கிடையாது. நம்ம தவறே செய்யலான்னா நம்ம வாழவே இல்லைன்னு பொருள். இதையெல்லாம் நாம் கவனிக்கணும். இப்போ ஆன்மீகம் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் ஆன்மீகம். என்னெல்லாமோ பேசிட்டோம் இல்லையா? ஒரு சின்ன ஒரு பயணம் போல் 50 நிமிஷம், அது ஒரு வாழ்க்கை தான். இந்த 50 நிமிஷம் நானும் நிறைவாக வாழ்ந்திருக்கேன், நிம்மதியாக பேசினேன், உங்களுக்கும் ஏதாவது திறப்புகள் கிடச்சிருக்கும், அவ்வளோதான் வாழ்க்கை. இப்போ என்னிடம் இருக்க நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன், நீங்கள் இதை போல் உங்களிடம் இருக்கிறத யார்ட்டையாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த பகிர்ந்து கொள்ளுதல் வந்து ஒரு மகிழ்ச்சியின் பொருட்டு, ஒரு நிறைவின் பொருட்டு, ஒரு நேர்மையாக உண்மையாக இருக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே வேண்டாம் நம்மளுக்கு லைஃப்பில். இப்போ என்ன பெருசாக நம்ம இன்னும் சாதித்து என்ன பண்ண போகிறோம்? சாதித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். வெற்றியின் அபாயம்னு குறித்து நான் விரிவாக எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து சிலருக்கு ஒவ்வாமையாக தோணும். வெற்றியின் அபாயமாக, எல்லாருமே வெற்றி தானே தேடிக்கிட்டு இருக்கோம், அதில் என்ன அபாயம் இருக்குது? நம்ம தவறான வெற்றியை பெற்றோம்னா அது அபாயம், சரியான வெற்றியும் அபாயம் தான். ஏன்னா வெற்றி பெற்றோடனே நம்மளுக்கு ஒரு மிதப்பு வரும், பார்த்தியா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அதை விட பெரிய வெற்றியை தேடி செல்வோம். அப்போது நம்மளை அறியாமல் நான் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும். அப்போது அதை நான் ஏன் அபாயம், எதனால் அபாயம் அப்படின்னு சொல்லி கவனித்தாலே போதும், நம்மளுக்கு அதை பற்றின புரிதல் உருவாகும். அதை தான் வாழ்க்கையும். வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவதற்கோ சாதிப்பதற்கோ ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்வதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கும் ஒரு வாய்ப்பு. நாம் என்ன கற்றுக்குறோங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து
உயிரினங்களில் மனிதனுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது ஆன்மீக கோணத்தில். ஏன்னா மற்ற மிருகங்கள் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும். மனிதனால் மட்டும்தான் வாழ்க்கை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, சில மரபுகளில் வந்து மனிதனை வந்து தேவர்களை காட்டிலும் முக்கியமாக சொல்லுவார்கள். தேவர்கள், கடவுள்கள் போன்றவர்கள் கூட அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நிறைவாக இருப்பாங்க. ஆனா, அந்த மகிழ்ச்சியில ஒரு ஆழமே இருக்காது. நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, உங்க மகிழ்ச்சிக்கு அர்த்தமே இருக்காது. சில சமயம் அந்த கஷ்டப்படும்போது, அந்த மகிழ்ச்சி வந்து இன்னும் ஆழமாகும். மனிதனால் அது 2யுமே மேற்கொள்ள முடியும். இப்போ நம்ம அதை கவனிக்கணும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு மகத்தான வாய்ப்பு நம்மளுக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு கொஞ்சம் கவனிக்கணும். திருப்பியும் இதை பற்றி குழம்பிக்க தேவை கிடையாது. நம்ம சரியாக செய்கிறோமா, தப்பாக செய்கிறோமா, இப்படி செய்யணுமா, அப்படி செய்யணுமாலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்க தேவை கிடையாது. பட் நம்ம அதை கவனிக்க தொடங்கினாலே நம்மளுக்கு ஒரு தெளிவு உருவாகும். முன்பே சொன்னது போல் கவனம்தான் வாழ்க்கை. கவனம் தரும்போது நாம் வாழ்கிறோம். நம்ம எதற்கு கவனம் தருகிறோமோ அதுவும் நாமும் ஒரு தொடர்பு கொள்கிறோம். அது உயிர் தெழுது நம் மூலமாக, நாம் தரும் கவனம் மூலமாக. நான் அந்த கவனத்தை வாழ்க்கைக்கு தரணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.